பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 138 அதிகாரம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலவேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எவ்வளோ தாவீது ராஜா, அவர் ஒரு ராஜாவா இருந்துட்டும் அவரோட நம்பிக்கை, அவர் சொல்ற துன்பமா இருக்கட்டு, இன்னைக்கு துன்பத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கீங்களா, பாடுகள் மேல நடந்துட்டு இருக்கீங்களா, பிரச்சனைகள் மேல நடந்துட்டு இருக்கீங்களா, நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வரப்போகிறார். நாம் இந்த நாட்களில் செய்ய வேண்டியது காலங்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவருடைய வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு அடுத்த வசனத்திலே தாவீது ராஜா சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு என்னோட சத்துரு யாராவது விரோதமா இருந்தா அவங்களுக்கு விரோதமா ஆண்டவருடைய கையை நீட்ட சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அவர் வலதுகரம் தந்தா நம்ம ரட்சித்து அவர் உயர்த்த முடியும். காரணம், அவர் நம்முடைய தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் நம்முடைய பாடுகள் மத்தியில் நம்மளை சுமந்து கொண்டு செல்கிறார். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம். அவருடைய வருகை சீக்கிரமாய் காணப்படுகிறது. அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து ஒரு காரியம் இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று தாவீது ராஜா சொல்லும் போது, அது போல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நாம் ஆண்டவரோடு செபிப்போம். இந்த நாட்களிலே அதிக நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.